10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் 4வது நாளாக அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் 4வது நாளாக வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட 14,000க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் வருவாய்த்துறை அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறையில் பதவி உயர்வு பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பணியிறக்கம் பெற்ற அலுவலர்கள் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். வருவாய்த்துறையில் பணிபுரியும் இளநிலை உதவியாளர்களை முறையே இளநிலை, முதுநிலை வருவாய் ஆய்வாளர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். சான்றிதழ் வழங்கும் பணிக்கென புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும். பேரிடர் மேலாண்மை பணிக்கென சிறப்பு பணியிடங்களை உருவாக்க வேண்டும். உயிர் ஆபத்து மிக்க பணிகளை மேற்கொள்ளும் வருவாய்த்துறையின் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம், தனி ஊதியம் வழங்க வேண்டும். பங்களிப்பு ஓய்வூதியம் ரத்து செய்ய வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள முழுமையான நிதியை ஒதுக்கிட வேண்டும். உங்கள் ஊரில் உங்களை தேடி, மக்களுடன் முதல்வர், மக்களின் முகவரி போன்ற அரசின் திட்டப் பணிகளில் அதிநவீன நெருக்கடி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக 12,000க்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் எழுச்சியாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்தி வரோம். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரோம். 10 அம்ச கோரிக்கையில் அரசாங்கம் ஒரு கோரிக்கையை அரசாணையம் 65 ஜிஓ நேற்று வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. மீதமுள்ள 9 அரசாணைகளையும் நாங்கள் பெறும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும்.